கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 19 அதிகாரங்களை நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். இந்த வேத வாக்கியங்கள் நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான வேத வாக்கியம். நாம் 1000 வருட அரசாட்சியை பற்றி எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பகுதிகள் மிகவும் பிரபல்யமாகவும் எல்லாராலும் பரிச்சயமாகவும் வாசிக்கப்படுகிற வேத பகுதி. இந்த நாளில் நம்முடைய தியானத்தில் நாம் இதுவரை நாம் என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோன் நகரம் ஆண்டவர் படிப்படியாக காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பாபிலோன் நகரம் வீழ்ந்தது என்று சொல்லி தூதன் சொன்னான். அந்த பாவமான நகரங்கள், பட்டணங்கள் கீழே விழத்தள்ளப்படுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அடுத்தது மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தான் முடிவிற்கு வருகிறான். அடுத்தபடியாக சர்வாதிகாரி, அவனுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கிறார். கடைசியாக கள்ளத்தீர்க்கதரிசி. இவைகளெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம், எப்படி ஆண்டவர் இவர்களெல்லாம் முடிவு கொண்டு வருகிறார் என்று சொல்லி. இப்பொழுது கடைசியாக என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஒரு கையில திறவுகோல் கீ, இன்னொரு கையில சங்கிலி. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது சாத்தான் தேவனால் முத்திரை போடப்படுகிறான், பாதாளத்தில் தள்ளி. கர்த்தர் தூதனை அனுப்பி சாத்தானை பிடிக்கிறார். சாத்தான் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பாதாளத்திலே அடைக்கப்படுகிறான். என்றைக்கு சாத்தான் ஒழிகிறானோ
அன்றைக்கு தான் மனுக்குலத்திற்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வகையிலே மனுக்குலம் இந்த பூமியிலே இருக்கிற சூழ்நிலைகளிலே ஒன்றில்லாவிட்டால் இன்னொன்று ஏதாவது ஒரு வேதனை, பிரச்சனை, பாடுகள், இதன் வழியாகத்தான் மனுக்குலம் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதிலிருந்து விதிவிலக்கா என்று கேட்டால் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நாம் பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கேயாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பைபாஸ் பண்ணி தெரியாமல் சத்துருவுக்கு மறைச்சு கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு எங்கேயா சொல்லியிருக்கானா? இல்லவே இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற சூழ்நிலையை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறானா? இல்லாவிட்டால் இல்லை, அது வரும் பொழுது நீங்கள் வேற ரூட்டை மாற்றிடுவீங்கன்னு சொல்கிறானா? ரூட் மாறுறது கிடையாது, வழி அதுதான். எல்லாரும் இந்த பாடுகளின் வழியாக, பிரச்சனைகள் வழியாக, போராட்டங்களின் வழியாக, சத்துரு இருக்கும் வரை நாம் இதன் வழியாக கடந்து போகிறோம். வேதனைகள் தான். நீங்க நினைக்கலாம், நீங்க யோசித்து பார்க்கலாம், நாம ஜெபிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்கு. இன்றைக்கு இது முடிஞ்சிருச்சு, ஓகே, இதோட நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லும் பொழுதுதான் இன்னொரு பூகம்பம் எங்கிருந்தாவது எப்படி வருதுன்னே தெரியாது, வேற ஒரு பிரச்சனை வரும். என்றைக்கு பிரச்சனை இல்லாமல் நாம் இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒரு புறம் மகிழ்ச்சி இருக்கிறது, இன்னொரு புறம் எப்பொழுதுமே வேதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இந்த வேதனைகளை கடந்து செல்வதற்கு, இந்த சோதனைகளை கடந்து செல்வதற்கு, இந்த பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி. நமக்கு ஒரு மேலான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை கிறிஸ்து. அதை இங்கே சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், இந்த வலு சர்ப்பம் அல்லது இந்த சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த அந்த பழைய பாம்பு. அதுக்கு பேர் தான் ஓல்டு சர்பன்ட்னு கொடுத்திருக்காங்க, பழைய பாம்பு. இப்போ எவ்வளவு பழையது என்று சொல்லி கேட்டால், ஆதியாகும் எவ்வளவு பழையதோ அவ்வளவு பழையது இந்த பிசாஸ். இந்த பிசாசைக்கு ஒரு முடிவை கட்டும் வண்ணமாக ஆண்டவர் சங்கிலிகளினால் கட்டி பாதாளத்தில் தள்ளுகிறார் என்பது நமக்கு நம்முடைய காதுகளுக்கு தேன் போல் பாய்கிறதான ஒரு அற்புதமான நற்செய்தி. அப்போ இனி என்ன இருக்காது என்று சொல்லி கேட்டால், துக்கமோ கவலையோ வேதனைகளோ ஒன்று போயிடுச்சுப்பா, இனி அடுத்தது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தது என்ன? நம்ம எப்பவுமே மனுஷனுடைய எண்ணங்கள் பாருங்கள், இதோட முடிஞ்சிருச்சுப்பா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களே தான் மனுஷனுக்கு இருக்கும். ஆனா இன்னொன்று வரும் பொழுது தான் அவனுக்கு அடுத்தது மனமே உடைந்து போற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எதிர்பார்ப்போட இருக்கணும், இது முடிஞ்சிருச்சு இனி அடுத்தது வரும், எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம், ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்காது. நம்ம முடிஞ்சிருச்சு, நீ ஒண்ணுமே இல்லை, இனி எல்லாமே நல்லா போகும் அப்படிங்கிறது பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுறது சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தது வரும்பொழுது நமக்கு வேதனை வருகிறது. அப்போ நம்ம ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா, தம்பி இது முடிஞ்சிருச்சுப்பா, இன்னொன்று அடுத்தது வரும், அதுக்கு நீ ரெடி ஆயிக்கோன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? அப்படி யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஆனால் பைபிள் அப்படி சொல்லிக் கொடுக்குது இல்லை, வேதம் அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் அதை தானே சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்தி அதை எதிர்கொண்டு தேவனுடைய பலத்தோடு கூட அதை மேற்கொள்ளுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம், அதற்காகத்தான் நாம் வேதம் படிக்கிறோம், அதற்காகத்தான் நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்கிறோம். அதாவது பிரச்சனைகளை மேற்கொள்ளுவதற்காக நாம் ஜெபிக்கிறோமா, பிரச்சனைகளே வேண்டாம் என்று சொல்லி தடுத்து அணை போட்டு நிறுத்துங்க ஆண்டவரேங்கிறதுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? மேற்கொள்ளுவதற்கு நாம் ஜெபிக்கிறோம். நீங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை வேண்டாம் இதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறது கிடையாது. அப்படி ஜெபிக்கவும் முடியாது. ஆக்சுவலா
ஏன் ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னா, அது ஆண்டவர் நியமித்து காரியங்கள் நம்மை சீர்படுத்துவதற்காக ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற காரியங்கள். ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே ஒரு பிரச்சனை முடிஞ்சு எனக்கு நீங்க இதை வெற்றியை கொடுத்திருக்கீங்க, இதுல நீங்க சமாதானத்தை கொடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லணும்? அடுத்து எப்போ வரும்னு நான் காத்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னை தயார் பண்ணி கொள்வதற்கு, இன்னும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்னை நீங்கள் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்க. 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியாச்சு, இனி அடுத்தது எத்தனாம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்? 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும். 7ஆம் கிளாஸ் ஈஸி, அடுத்தது 8ஆம் கிளாஸ் போகும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுனா ஈஸி தான் இல்லையா? அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அது இதை விட கீழே தான் போகிறோம். 8ஆம் கிளாஸ் படித்த பையனை போய் நீ 2ஆம் கிளாஸ் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவான்ல. ஆனால் 8ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ்க்கு போகிறீங்களா, இல்லை 8ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? 9க்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். 8லேருந்து யாருமே 6க்கோ அல்லது 5க்கோ 3க்கோ போகிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. அப்போ 8லேருந்து 9 கஷ்டமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்காதா? ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ 9லேருந்து 10, ஆமாம். ஆனால் இந்த ஒவ்வொரு தேர்விலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த வசனங்கள் படிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அக்னியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், தண்ணீர்களை கடக்கும் பொழுது தண்ணீர்கள் உன்மேல் மூழ்காது. இதையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் படிப்பதற்கு என்ன காரணம்? கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த பிசாசு என்பவன் எவ்வளவு நாள் அவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் 1000 வருடங்கள் அவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்கள் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதற்கு முந்தின அதிகாரங்களில் நாம் எல்லாவற்றையும் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். நெற்றியிலே முத்திரை போடுவது, கைகளிலே முத்திரை போடுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் தெளிவாக பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நெற்றி கை என்கிறதான இந்த 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை ஏன் நெற்றியிலும் கைகளிலும் இவர்கள் குறிக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி படியுங்கள். அதாவது நீங்க எங்க படிக்கணும்னு சொன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம். நீங்க என்ன கேட்கக்கூடாது, என்ன வெளிப்படுத்தலுக்கும் உபாகமத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி. வேதாகமத்தில் எல்லா வசனங்களுக்கும் எல்லா இடத்திலும் தொடர்பு இருக்குது, இருக்கா இல்லையா? ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யணும்? உபாகமம் 6, 6, 7, 8. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து பேசி, அவைகளை இப்ப பாருங்க, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. இப்ப இந்த விஷயத்தை நாம் ஒரு நாளும் நாம் கவனப்படுத்தி இந்த வசனத்தை நாம் பார்த்ததே கிடையாது. இந்த வசனங்களை யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எழுத்தின் பிரகாரம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி எழுத்தின் பிரகாரம் கடைபிடிப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உன் கைகளில் கட்டப்பட்டிருக்க வேண்டும், உன்னுடைய 2 கண்களுக்கும் நடுவே. அப்படிதானே இருக்கு? 2 கண்ணுக்கு நடுவேன்னா எங்கன்னு கொட்டி கேட்டீங்கன்னா இந்த இடத்தான். அப்ப அது எந்த இடத்துல வந்துடும் கேட்டா நெற்றியில வந்துடும். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் பதிக்க வேண்டும். கை, அடுத்தது நெற்றி. கையிலும் நெற்றியிலும் ஆண்டவர் எதை வைக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கட்டிக்கொள்ள சொல்லுகிறார். நம்ம என்றைக்காவது கையிலும் நெற்றியிலும் தேவனுடைய வார்த்தையை கட்டி இருக்கமா? இல்ல. இதை யூதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இதை எழுத்தின் பிரகாரம் எடுக்கிறான். எடுத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால்,
டிஃபிலின் என்கிறதான ஒரு பாக்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா டிஃபிலின் பாக்ஸ்? டிஃபிலின் பாக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் அதை பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கருப்பு நிறத்திலான பெட்டி, ஒரு சின்ன ஸ்மால் லெதர் பாக்ஸ். அந்த லெதர் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, உபாகமத்திலிருந்தும் யாத்ராகமத்திலும் இருந்தும் சில வசனங்கள் கைகளினால் எழுதப்பட்டு தோல் சுருளாக சுருட்டி அந்த பெட்டிக்குள்ளாக வைத்திருப்பார்கள். பெட்டியினுடனே நீங்க பெரிய ட்ரங்க் பெட்டி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அல்லது நீங்க ஏர்போர்ட்ல சூட்கேஸ் எழுதிட்டு போறாங்களா, அந்த சூட்கேஸ் நினைச்சிடக்கூடாது. இது பாக்ஸ்னா ஸ்மால் பாக்ஸ், ரொம்ப சின்ன பெட்டி. அப்ப என்ன செய்வார்கள் என்று சொல்லி கேட்டால், இந்த இடத்துல அந்த பெட்டியை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல கட்டுவார்கள். இந்த இடத்துல கட்டி அதில் ஒரு லெதர் ஸ்ட்ராப் இருக்கும். அந்த ஸ்ட்ராப் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் 7 முறை அதை சுற்றுவார்கள். சுற்றி இந்த இடத்துல வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீன்கிற லெட்டர் இருக்கும். அந்த இடத்துல ஷீன் போல அந்த லெட்டரை மாற்றுவார்கள். அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த சின்ன கருப்பு கலர் பெட்டியில வசனங்கள் இருக்கும். அதை 7 முறை சுற்றிவார்கள். சுற்றி இந்த இடத்துல ஷீன் போல வைத்துக் கொள்வார்கள். அப்போ கையிலே தேவனுடைய வார்த்தை அடையாளமாய் கட்டி இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அதற்கப்புறம் இன்னொரு ஸ்மால் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த நெற்றியிலே அதை கட்டுவார்கள். அந்த ஸ்மால் பாக்ஸ்குள்ளேயும் வசனங்கள் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா ஷீன்கிற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த பெட்டியில ஷீன் இருக்காது. அந்த ஷீனுக்கு பதிலாக இந்த கையில் இருக்கிற இந்த இடத்துல ஷீன் என்கிறதான விஷயத்தை அவர்கள் அந்த தோல் சுருளி அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஷீன் மட்டும் இல்லை, ஷீன், டாலத், யோத் 3 கொண்டு வருவாங்க. அப்போ அது ஷெடா என்கிறதான வார்த்தை. இந்த இடத்துல பெட்டியில வந்து இந்த இடத்துல ஷீன் உருவாக்க முடியாதனால பாக்ஸ் மேலேயே ஷீன்கிற எழுத்து இருக்கும். அதை வந்து நெற்றியில கட்டி பின்னால கயிறு தொங்கிட்டு இருக்கும். இப்ப நெற்றியிலும் தன்னுடைய கை அவர்களுடைய கையிலும் எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை இருக்காமல் இருந்தால், அங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க கவனிச்சீங்களா? தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். யார் முத்திரையை தரித்துக் கொள்ள மாட்டார்கள் நெற்றியிலும் கையிலும்? யூதர்கள்னு சொல்லக்கூடாது. யார் தேவனுடைய வார்த்தையை தரித்திருக்கிறார்களோ அவர்கள் பிசாசினுடைய முத்திரையை நெற்றியிலும் கையிலும் என்ன செய்ய மாட்டார்கள்? தரித்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்க யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். உங்களிடத்துல ஒரு பைபிளை நீங்க இப்படி வச்சுட்டு நிக்கிறீங்க. வேற ஏதாவது புஸ்தகத்தை உங்கள் கையில கொடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எதை வாங்கணும்? இதை வாங்கணும். இதை கீழே வச்சாதான் நீங்க அடுத்த புஸ்தகத்தை எடுக்க முடியும். இதை கீழே வைக்காமல் அடுத்த புஸ்தகத்தை எடுக்க முடியாது. உங்களிடத்துல ஒருத்தர் வந்து கொடுக்கிறார், இந்த பைபிள் இப்படி வச்சுட்டு பிடிச்சிட்டு நல்லா நிக்கிறீங்க அழகா. இப்படி நிக்கிற உங்கள்கிட்ட சொல்றார், சார் இந்த புஸ்தகத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் ஏற்கனவே இந்த நான் புஸ்தகத்தை வச்சிருக்கேன், இது எனக்கு போதும். இல்லை சார் இதையும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா, நீங்கள் இதை கீழே வைத்தால் தான் இதை வாங்க முடியும். கீழே வைப்போமா நம்ம இந்த புஸ்தகத்தை? வைக்கவே மாட்டோம். ஏற்கனவே நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற ஜனங்களால் தான் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், பிசாசினுடைய முத்திரையை நெற்றிகளிலும் கைகளிலும் வாங்க முடியாது. புரிந்துதா உங்களுக்கு? அதாவது இது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை எழுதி வைத்து விட்டோம் என்று சொன்னால் பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடும். ஆகினாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்களுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ திருமணம் ஆவதற்கு முன்பு விரும்பும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை உனக்கே நான் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி பச்சை எழுதிடுவான். எழுதினதே வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். வாழ்க்கை என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அதற்கு பிறகு மாற்றவே முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் அது அது வந்து ஏதாவது உடஞ்சு போயிருச்சு, அது வந்து கசந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ அடுத்த வாழ்க்கை என்று சொல்லுவது எப்படிதான் இருக்குங்கிறீங்க? அது பிசாசு பிடிச்ச வாழ்க்கை தான். அதற்கப்புறம் வாழ்க்கை எங்க போகுது எப்படி போகுதுன்னு சொல்லவே முடியாது. யாரை திருமணம் செய்வது அடுத்தது? யோசித்து பாருங்கள். அவங்க கேட்பாங்க, இது யாருடைய பெயர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? எங்களுடைய
எங்களுடைய பாட்டிக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பேரை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அடாடாடாடாடாடா, பாட்டி பேரையே எழுதாத நீயே பாட்டியோட அம்மா பேரை நீ கையில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு தான் ரெக்கார்டு இருக்காது இல்லையா? ஏதாவது ஒரு பொம்பளைங்க பேர் எழுதி வைக்கும் பொழுது பாட்டிக்கினுடைய அம்மா பேர் நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது ரெக்கார்டு எங்கே போய் பார்க்கறது? அம்மாவை கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. பாட்டி பேர் வேணா தெரியும், பாட்டியோட அம்மா பேர் கேட்டால் அம்மாவே சொல்ல மாட்டாங்க. இது இருந்திருக்கும் போல தெரியுதுமா, அவன் அப்படி எழுதி வச்சிருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ எழுதினது எழுதினதே. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினால் உங்களுடைய இருதயம் எழுதப்பட்டிருந்தால் திரும்ப என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், பிசாசினால் அந்த வார்த்தைகளை எடுக்க முடியாது, வேறு வார்த்தைகள் உள்ளே வராது, அடுத்தவன் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பில்லை, பிசாசு உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஏன் நெற்றி ஏன் கை என்று சொல்லும் பொழுது, இந்த நெற்றி என்று சொல்லும் பொழுது இதற்குள்ளாக மூளை இருக்கிறது, இந்த கை என்று சொல்லும் பொழுது இதற்கு அருகே இருதயம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பதிக்கப்பட வேண்டும். இது இருதயம். யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதையும் இருதயம் என்று சொல்லித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு என்ன பெயர் என்று சொன்னால், மேல் இருதயம், அப்பர் ஹார்ட், லோவர் ஹார்ட், கீழ் இருதயம். நாம் மூளை என்று சொல்லுகிற விஷயத்தை மேல் இருதயம் என்றும், நாம் இருதயம் என்று சொல்லி குறிப்பிடுகிற விஷயத்தை கீழ் இருதயம் என்று சொல்லியும் யூதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அவைகள் எங்கே போகிறது என்று சொன்னால் மூளைக்குள்ளாக போகிறது. எடுத்தது எங்க போகிறது? டைரக்டா ஹிட் ஆகிறது என்று சொன்னால் மூளையைத்தான் ஹிட் பண்ணுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை குறித்து சிந்திக்க வேண்டும், அதை தியானம் செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் மெடிடேஷன் என்று பெயர். மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், மேல் இருதயத்தில் சொல்லப்பட்ட, மேல் இருதயத்தினால் வாங்கப்பட்ட வார்த்தை கீழ் இருதயத்திற்கு நேராக கடத்தப்படுகிறது. இந்த மெடிடேஷன் என்று சொல்லுகிறதை இன்னொரு நம்முடைய புரிந்து கொள்ளுகிற மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாடு மேய்வதற்காக செல்லும் பொழுது வேக வேகமாக தனக்கு கிடைக்கிற புல் என்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அது என்ன செய்கிறது என்று சொன்னால், படுத்திருக்கும் பொழுது மெதுவாக தான் சாப்பிட்ட ஆகாரத்தை வெளியே கொண்டு வந்து அசை போடுகிறது. அசை போட்டு என்ன செய்கிறது என்று சொன்னால், அது திரும்பவுமாக தன்னுடைய வயிற்றுக்குள்ளாக அதை தள்ளுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை வேகமாக 1 மணி நேரத்தில் சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் உள்ளே கேட்டு மூளைக்குள்ளாக நீங்கள் கொண்டு போக வேண்டும். மூளைக்குள்ளாக கொண்டு போகப்படுகிற வார்த்தை திரும்பவுமாக அது வெளியே எடுக்கப்பட்டு தியானம் செய்து அசை போட்டு அதை இருதயத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும். மூளையிலேயே வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. மூளை அறிவினால் ஒரு மனிதன் எதையும் சாதிக்க முடியாது. அதுதான் சொல்லுவார்கள், முழங்காலால் சாதிக்க முடியாததை மூளையினால் சாதிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? முழங்கால் சாதிக்காததை மூளை சாதிக்காது. அப்ப மூளை என்று சொல்லும் பொழுது அது தேவைதான், அந்த டைமுக்கு அதை எடுத்துக்கும். அதற்கு பிறகு அது மூளையிலே இருக்கக்கூடாது. மூளையை காலி பண்ணணும். நீங்க காலி பண்ணுனா தான் திரும்ப என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், திரும்பவுமாக அந்த மூளைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வர முடியும். மூளையை காலி பண்ணாமல் விஷயங்களை நீங்கள் வாங்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், மூளையிலே தலை என்னாகிவிடும்? தலை கனமாகிவிடும். தலை கனம் என்று சொல்லுகிறார்கள். தலை கனமானால் இருக்க உடம்பை விட தலை பெருசாச்சுன்னு சொன்னா மனுஷன் நிக்க முடியாது, கீழே தான் விழுவான். அதான் முடிஞ்சு. அவனுக்கு தலைக்கணம் வந்துருச்சு, என்னைக்கு விழுவான்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அவனுக்கு தலைக்கணம் வந்துருச்சுப்பா, என்றைக்கு அவன் கீழே விழுவான் என்று தெரியாது. தங்களுடைய நெற்றிகளிலாவது கைகளினாலாவது அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப ஆதியிலேயே பிரமாணத்திலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த பிரமாணத்தினுடைய வார்த்தைகள் உன்னுடைய நெற்றியிலும் உன்னுடைய கைகளிலும் இருக்க கடவது. இது ஏதோ நெற்றி என்று நினைக்க கூடாது, பிரைன், கை என்று நினைக்க கூடாது, ஹார்ட். ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன்.
ஒரு மனிதன் சிந்திப்பதற்கு, ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கு. ஒரு மனிதன் சிந்திக்கிறான் என்று சொன்னால்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் அவனால் சிந்திக்க முடியும், காரியங்களை நடத்த முடியும். இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் நெற்றியை சொல்லி இருக்கிறார், ஏன் கைகளை சொல்லி இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதை பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், நம்முடைய மூளையையும் நம்முடைய இருதயத்தையும் அவன் பிடித்து கொண்டு அவனுடைய ஆட்சியை செலுத்த அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். யார் பாக்கியவான்கள் என்று சொன்னால், பிசாசினுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளாமல், பிசாசினுடைய வார்த்தைகளை இருதயத்திலும் நெற்றியிலும் தரித்து கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிசாசு எழுதுறதற்கு முன்னால நம்ம எழுதிடணும். முதல்லையே எதை எழுதிடணும்? தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எழுதிவிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் அருளிய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. எதனால தேவன் அருளிய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் வைக்கிறது என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 119 சங்கீதம் 111 வசனத்திலே, Lord, I have kept your word in my heart so that I might not commit sin against you. 119:11 தான வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் பிசாசு நெற்றியையும் கையிலும் தன்னுடைய அடையாளத்தை போட விரும்புகிறான் என்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதப்போ? வேற எங்கேயாவது வேற எதையாவது உறுப்புகளை சொல்லியிருக்கலாம்ல, இல்லையா? மூக்க சொல்லியிருக்கலாம், காதை சொல்லியிருக்கலாம், வயிறை சொல்லியிருக்கலாம், எத்தனையோ இடங்கள் இருக்கிறது சரீரத்தில். முதுகை கூட சொல்லியிருக்கலாம். முதுகில் போட்டுட்டு சட்டை போடாமல் பிறந்தீங்கன்னா எல்லாரும் என்னை பார்ப்பார்கள்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இங்கே நெற்றியும் கையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தோராவிலே பிரமாணத்திலே நெற்றியும் கையும் சொல்லப்பட்ட ஒரே காரணத்தினாலே தான் பிசாசும் நெற்றியும் கையையும் பிடிக்கிறான். மூளையும் இருதையும் என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. கவனிங்கள், அவர்கள் உயிர்த்தார்கள், கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஆட்சி செய்யும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அரசாட்சி வரும் பொழுது அங்கே என்ன நிலவும் என்று சொன்னால், சமாதானம் நிலவும். இராணுவம் இருக்காது, காவல் துறை அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்டே இருக்காது, நீதி என்கிற கோர்ட் சிஸ்டம் எதுவுமே இருக்காது. கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்யும் பொழுது பூரணமான சமாதானம் நிலவும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதர்களுக்குள்ளாக மட்டும் இருக்கிற பகை தீருவது என்பது இல்லை. இன்றைக்கு நீங்கள் வனத்திற்கு செல்வீர்கள், காடுகளுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால், மிருகங்கள் ஒன்றுக்கொன்று பகையோடு தான் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆமாவா இல்லையா? மான கண்டா புலி முடிஞ்சது, அவ்வளவுதான். எவ்வளவு ஆக்ரோஷமாக பாய்கிறது. அதே புலி நீரோடையில தண்ணி குடிக்க வரும் பொழுது முதல்ல அதை பிடிச்சிட்டு போகுது. மிருகங்கள் ஒன்றுக்கொன்று ஆக்ரோஷமாக இருக்கின்றன. ஒண்ணு வேணா, நீங்க 2 நாய் வளர்த்துங்க வீட்டுல. ஒரு தட்டுல சாப்பாடு வச்சீங்கன்னா 2 நாய் ஒன்னா சாப்பிடாது. தட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது, 2 சண்டை போடும். எவ்வளவு கோபம் வருகிறது மிருகங்களுக்கு, பாத்தீங்களா நீங்க? சண்டை போடுகின்றன. தேவனுடைய 1000 வருட அரசாட்சியிலே மனிதர்களுக்கு மத்தியில மட்டும் சமாதானம் இல்லை, மிருகங்களுக்கு இடையிலும் சமாதானம். ஆமென். இது எவ்வளவு அற்புதமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், யார் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவுதான். நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் நான் 1000 வருடம் கிறிஸ்துவுடனே கூட அரசாளுவேன். யாரோடு கூட அரசாளுகிறோமா? கிறிஸ்துவுடனே கூட நாம் 1000 வருடம் அரசாளுகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுதுதான் தேவனுடைய சமாதானம் நிலவும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு, சார் ஷலோம் என்று பெயர். சங்கீதம் 122 சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதனுடைய பொருள்,
ஆண்டவரே, அங்கே நடக்கிற போரெல்லாம் நிற்கட்டும் என்று சொல்லுவதனுடைய பொருள் அல்ல. எருசலேமின் சமாதானம் என்று சொல்லும் பொழுது அந்த எருசலேம் என்கிறதான அந்த பட்டணத்தினுடைய பெயரிலேயே சமாதானம் என்கிறதான வார்த்தை அடங்கி இருக்கிறது. யெரூஷலாயிம். யெரூஷலாயிம் அப்படின்னா தேவனுடைய சமாதானத்தின் நகரம். பிசாசு அந்த நகரத்திலே சமாதானம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால், மேசியாவாகிய சமாதான பிரபுவே, நீர் சீக்கிரம் வாரும். அவர் நீர் வரும்பொழுது மட்டும்தான் இந்த பட்டணத்திலே சமாதானம் நிலவும். இந்த பட்டணம் சமாதானமாயிருந்தால் உலகம் முழுவதும் சமாதானமாயிருக்கும். அதுதான் அதனுடைய பொருள். நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒலிவமலையில் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும். ஒலிவமலையில் இருந்து அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லுவார், நடந்து செல்லுவார். கிழக்கே ஒலிவமலை, மேற்கே சியோன் மலை. அந்த மேற்கே அவருடைய பாதங்கள் சியோன் மலையில் இருக்கிற தேவாலயத்தை நோக்கி அவருடைய மகிமை பிரகாசமாய் உள்ளே பிரவேசிக்கும். அப்பொழுது சியோன் என்று சொல்லப்படுகிற அந்த எருசலேம் என்கிறதான அந்த இடத்திலிருந்து பூமி முழுவதையும் 1000 வருடம் சமாதானமாக ஆட்சி செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களெல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய பூரணமான நம்பிக்கை வர வேண்டும், விசுவாசம் வர வேண்டும். ஒரு நாள் வரும், இந்த 1000 வருட அரசாட்சியில் நான் இருக்க போகிறேன் என்கிறதான விஷயத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது உள்ளத்தை நிரப்புகிற அந்த சமாதானத்தை உங்களால் உணர முடியும். இல்லை ஏதோ வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது என்னைக்கு நடக்க போதோ, யாருக்கு நடக்க போதோ, என்னுடைய காலத்தில் நடக்க போகிறதோ என்கிறத நினைக்கக்கூடாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். மற்றவர்கள் யாரும் உயிரடைய மாட்டார்கள். அந்த ஆட்சியிலே பங்கெடுக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்கள். ஆட்சி செய்பவர்கள் யார் என்று சொன்னால், முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாட்சி செய்கிறவர்கள் எல்லாருமே ஆட்சியாளர்கள். நான் உங்களை ஆட்சி செய்வது, நீர் எங்களை ஆட்சி செய்வதுங்கிற வேலைக்கு இடம் கிடையாது. நீங்க என்ன நினைக்க கூடாது, நான் 1000 வருடம் அரசாட்சி செய்வேன், அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதையே இல்லை, இல்லையா? அந்த டைம் வரட்டும், எனக்குன்னு ஒரு ஆட்சி காலம் வரும்பொழுது உன்னை கவனித்துக் கொள்ளுகிறேன். இல்லை, நாம் அனைவரையும் கிறிஸ்து ஆட்சி செய்வார். நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருப்போம். பிரச்சனை எப்ப வருகிறது என்று சொல்லி கேட்டால், ஒருவன் ஆட்சி செய்து இன்னொருவன் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை வருது. எல்லாருமே மேலதான் இருக்கிறோம், எல்லாருமே ஆட்சியாளர்கள்னா பிரச்சனை வராதுல்ல. நீங்க கேட்கலாம், உங்களுடைய பதவி என்னன்னு கேட்கும் பொழுது சொல்லலாம், நான் பிரசிடென்ட். அப்ப நீங்க என்ன? நானும் பிரசிடென்ட். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் பிரசிடென்ட்னா பிரச்சனை இல்லை. இது பிரசிடென்ட் ஆயிருந்து ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிருந்து, அதற்கப்புறம் இன்னொருத்தர் செக்ரட்டரி இருந்து, அப்புறம் இன்னொருத்தர் ட்ரெஷரரா போட்டு, இன்னொருத்தர் வைஸ் செக்ரட்டரியா போட்டு, அதற்கப்புறம் மெம்பர்கள் என்று சொல்லி போட்டு, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்கணும்னு சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்லுவான், என்னப்பா அப்படி என்னப்பா நம்ம அவனை கேட்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லை சார், இன்னொரு ஆட்சி வரப்போகிறது. அந்த ஆட்சியில மெம்பருங்கிற ஆளே கிடையாது. 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் தலைவர்கள், 1000 பேரும் பிரசிடென்ட். ஆமென். யாரை ஆட்சி செய்ய போகிறோம்? நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ள போகிறோம். யார் நம்மை ஆட்சி செய்ய போகிறார்? கிறிஸ்து நம்மை ஆட்சி செய்ய போகிறார். அப்ப பிசாசே கிடையாது, சத்துருக்களே கிடையாது. அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தீர்த்து வைக்கணுங்கிற வழியே இல்லைல்ல. பிசாசு இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்த உடனே ஓகே ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண உடனே கவுன்சில் வேண்டியது இருக்கு. ஒன்றும் முடியலன்னு சொன்னா ஓகே இது என்னால் முடியாதுப்பா, போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன்லையும் முடியாதுன்னு சொன்னா இல்லப்பா நீங்க கோர்ட்ல போட்டு பார்த்துக்கோங்கிறோம். அதற்கு பிறகு கோர்ட்டுக்கு போனால் அவன் பணம் கேட்கறான். அது 1000 வருட அரசாட்சி போல நீண்டு கொண்டே போகிறது. 10 வருஷம் 20 வருஷம் சிவில் கோர்ட்னு. என்னைக்கு நம்ம அந்த கோர்ட்ல இருந்து நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு வந்து நம்முடைய பிரச்சனைக்கு நம்ம முடிவு கொண்டு வந்து இந்தப்பா தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அவனே இருக்க மாட்டான். அதற்கு பிறகு இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிற உலகம். ஆனால் 1000 வருட அரசாட்சி என்பது அப்படி அல்ல. அது சமாதானம், 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 சமாதானம் மட்டுமே. அது எருஷலாயிம், அது தேவனுடைய சமாதானத்தின் நகரம்.
சமாதான பிரபுவாக இயேசு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலே மரணம் அடைந்த மற்றவர்கள் யாரும் அதிலே உயிர்த்தெழ முடியாது. இது முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். மரணம் 2 மரணம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் மரணம், 2ஆம் மரணம் என்று சொல்லி. முதலாம் மரணம் நம்மை சரீரப்பிரகாரமாக மற்றவர்களை விட்டு பிரிக்கிறது. ஒரு மனிதன் மரிக்கிறான் என்று சொன்னால் அவன் சரீரப்பிரகாரமாக தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஊர் ஜனங்கள், உற்றார் உறவினர் இவைகளை விட்டு அவன் பிரிந்து போகிறான். 2ஆம் மரணம் என்று சொல்லும் பொழுது அந்த மரணம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய மரணமாய் இருக்கிறது. அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். நாம் எதற்கு பங்குள்ளவர்களாக மாறக்கூடாது? 2ஆம் மரணத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, எப்பொழுது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது 2ஆம் மரணத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருடம் அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன இந்த 6 வசனங்களில் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கேட்டால், நகரம் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அடுத்தது மிருகம் முடிவிற்கு வருகிறது. சர்வாதிகாரி முடிவிற்கு வருகிறான். கள்ளத்தீர்க்கதரிசி முடிவிற்கு வருகிறான். ஒவ்வொன்றாக முடிக்கிறார். கடைசியிலே சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை கர்த்தர் பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடுகிறார். நெற்றிகளிலும் கைகளிலும் முத்திரையை தரித்து கொள்ளாத, சாத்தானுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்து 1000 வருடம் அரசாட்சி செய்கிறார்கள். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் என்கிறதான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் யாருடைய உயிர்த்தெழுதலை அறிந்திருக்க வேண்டும், யாருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்ய வேண்டும். மரித்தவர்களில் கிறிஸ்து முதற்பலனானார் என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரே, அந்த மரித்தவர்களில் முதற்பலன் கிறிஸ்து என்று சொன்னால், அதற்கு பிறகு வருகிற பலன்கள் யாரெல்லாம் என்று சொல்லி கேட்டால், நீங்களும் நானும் தான். நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற மேலான நம்பிக்கையோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்து என்னப்பா செய்ய போறேன்னு கேட்டா, ஆட்சி செய்ய போகிறேன் நான். எத்தனை வருடங்கள்? தேர்தலே இல்லாமல் 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறோம் என்கிற அந்த மேலான விஷயத்தை இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இந்த வேத பகுதிகளிலே நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறோம். 2ஆம் மரணம் நம்மை சேதப்படுத்துவது இல்லை என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகையால் இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன என்று கேட்டால், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய மேல் இருதயத்திலும் கீழ் இருதயத்திலும் வைத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்து 1000 வருடம் அரசாளுவார்கள் என்பதுதான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தை. ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த நாளினுடைய தேவனுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது? ஒரு அலையிலே சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதே உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நகரம், ஆண்டவரே, மிருகம், அதை தொடர்ந்து கள்ளத்தீர்க்கதரிசி, அதை தொடர்ந்து சர்வாதிகாரி, அதை தொடர்ந்து பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், இவைகளை எல்லாவற்றையும் முடிவிற்கு கொண்டு வந்து, ஆண்டவரே, நெற்றிகளிலும் கைகளிலும் சாத்தானுடைய நாமத்தை முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையை தரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களே, நீர் உம்முடனே கூட 1000 வருடம் அரசாட்சி செய்ய வைக்கிறேன். அந்த மேலான பாக்கியமான நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2ஆம் மரணத்தினால் நாங்கள் சேதப்படுவதில்லை என்கிற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். வசனம் கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Shalom. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.